அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 6:17 வாசிங்க பார்க்கலாம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஒரு யுத்த புருஷன் தன்னுடைய வஸ்திரங்களை உடித்துக்கொண்டு பாதரட்சியை தொடுத்து மார்க்கவசத்தை அணிந்து கச்சையாகிய பெல்ட்டை அவன் கட்டிக்கொண்டு தலைச்சீராவாகிய தலை கவசத்தை எடுத்து அவன் தரித்து கொண்டு இடது கையில கேடகத்தை எடுத்து வலது கையில பட்டயத்தை எடுத்து அவன் நின்று விட்டால் அவன் யுத்தத்துக்கு ஆயத்தம்னு அர்த்தம். அப்படி இந்த தலைச்சீரா ஒரு யுத்த புருஷனுக்கு யுத்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு ஆயுதம். என்ற சரீரத்தில் தலை மிக பிரதானமான ஒரு பாகமாக இருக்கிறது. அதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் யுத்த புருஷன். ஆக பட்டயத்துக்கும் ஈட்டிக்கும் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் தலைச்சீரா. யுத்த காலத்தில் 2 அடி அல்லது 4 அடிக்கு அருகிலே சத்துரு பட்டயத்தோடு வந்திருப்பார். அந்த எதிரி 3-4 அடி தூரத்தில் இருந்தாலே போதும், பட்டயத்தாலே மண்டையை பிளந்து விடுவான். ஆகவே அவன் தன் தலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த தலைச்சீராவை அவன் கண்டிப்பாய் அணிந்திருப்பான். இந்த தலைச்சீரா இல்லாதவன் யுத்த காலத்தில் நிச்சயமாய் தோல்வி அடைவான். அதே போல ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்த ஆயுதமாக அவைகளில் ஒன்றாகிய இந்த தலைச்சீரா மிக அவசியமானது. இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்று சொன்னால் ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிற நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் உள்ளவன் தான் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அணிந்த ஆவிக்குரிய யுத்த புருஷன். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய உலகத்தில் யுத்த காலத்தில் சாத்தானோட யுத்தத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பை பெறாதவர்கள் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆக ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் யுத்த காலத்திலே வெற்றி பெற முடியும். ஆகவே கத்திரி பிள்ளைகளே, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு வேறு பிரிந்து நீங்கள் சிந்தையை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு உத்தமமான பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளலாம், போராட்டங்களை மேற்கொள்ளலாம், பாவத்தை மேற்கொள்ளலாம். உங்களை சாத்தான் ஒரு நாளும் அடிமைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.